Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சமூக மாற்றத்திற்கான ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து எங்க இருந்து வந்திருக்கு, இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், இந்த ஃபெலோஷிப்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கு என்ன தகுதிகள்லாம் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படினாலும் இந்த ஒரு ப்ரோக்ராமிங்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 20,000 ரூபாயிலிருந்து 45,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு மாதம் வந்து பே பண்ணுறாங்க. அதுவும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் மூலியமாக வந்து அவங்க வந்து பே பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, இந்த ஸ்கீம் வந்து யார் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லைக் வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு, இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய லேட்டஸ்ட்டு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சோசியல் மீடியா ஸ்டோரியில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யூடியூப்லேயே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போவே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சமூக மாற்றத்திற்கான ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது யார் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இன்லாக்ஸ் ஷிவ்தாஷினி அப்படிங்கிற ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இளைஞர்களை சமூக மாற்றத்திற்கு பங்களிக்க ஊக்குவிக்கும் வகையில் இன்லாக்ஸ் ஷிவ்தாஷினி ஃபெலோஷிப் 2024 திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து நேற்று வந்து ஒரு நியூஸை வந்து அப்டேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ரீசனாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது. ஏன்னா நம்ம சேனலில் ரொட்டீனாகவே ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதை தாண்டி வந்து அன்எம்ப்ளாய் கேட்டகரி நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்க்கும்போது பொருளாதார அழுத்தத்தின் காரணமாக இளம் பட்டதாரிகள் உடனடியாக வேலையில் சேர வேண்டும் என்பது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விதிமுறை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சது தான். இது பல திறமையான நபர்கள் சமூகத்துடன் அர்த்தமுள்ள வழியில் ஈடுபடுவதை தவிர்க்கிறது. ஆகவே இளைஞர்கள் சமூக மாற்றத்திற்கு பங்களிக்கும் அதே வேளையில் மாற்று வழிகளை ஆராய்வதற்கும் சுய ரீதியமான தேர்வுகளை மேற்கொள்வதற்கும் நம்பிக்கையுடன் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த உதவித்தொகைக்கு நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு சில கிரைட்டேரியாலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கிரைட்டேரியா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது உதவித்தொகையோட வேகன்சி எண்ணிக்கை அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த திட்டத்தை வந்து 2 ஸ்கீமாக வந்து பிரிக்கிறாங்க. அந்த 2 ஸ்கீம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த திட்டத்தில் 2 பிரிவுகளில் 12 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. தகுதிகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணதில்லை, நம்ம இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேஷனாலிட்டி வந்து இந்தியனாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட்டதாரிகள் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டதாரிகள் ஜனவரி 1, 1994 அன்று அதற்கு பிறகு பிறந்தவராக இருப்பதோடு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு UG டிகிரி அண்டர் கிராஜுவேட் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அனுபவம் பெற்றவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஜனவரி 1, 1989 அல்லது அதற்கு பிறகு பிறந்தவராக இருப்பதோடு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்களோ, இப்போ லைக் பிகாம் இல்லை பிஎஸ்சிலேருந்து மைக்ரோபயாலஜி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக ஒரு 3 ஆண்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு ஸ்காலர்ஷிப் கூட சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இது ஸ்டைஃபண்டாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. தற்போது படித்து கொண்டு இருப்பவர்கள், இதில் நல்லா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தற்போது படித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது PhD ஆராய்ச்சி மேற்கொள்பவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லைக் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. காலேஜ் படித்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒர்க்கில் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த ஊக்கத்தொகையின் விபரம் அப்படிங்கிற பார்க்கும்போது விண்ணப்பதாரரின் இருப்பிடத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஊக்கத்தொகை மாதம் 25,000 ரூபாயிலிருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து மாறுபடும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சிறப்பு திட்டங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது இதிலே வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து 20,000 ரூபாய் கூடுதலாக உங்களுக்கு வழங்கப்படலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. மொத்தம் 2 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஒரு உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. முதல் கட்டமாக தேர்வு செய்யப்படுபவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும். அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து
நெக்ஸ்ட் இயர் மார்ச் 2024 உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. தொடர்ந்து 15 நாட்களுக்குள் தேர்வு வாரியம் உங்களுக்கு வந்து இறுதி நேர்காணலுக்கு கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இறுதியாக ஊக்கத்தொகைக்கு தேர்வு செய்யப்படுவர்களின் விபரம் மார்ச் கடைசி வாரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்குது. லாஸ்ட் டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது ஜனவரி 15 வரைக்கும், பொங்கல் அன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சரியான முறையில் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான அந்த ஒரு ஸ்டைஃபண்ட் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனுக்காக டேரக்ட் லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. இன்லாக்ஸ் சிவாதர்ஷினி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபெலோஷிப் ஃபார் சோசியல் என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெட்லைன் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு ஜனவரி 15, 2024 சரிங்களா. இதை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஃபெலோஷிப்கான அவார்ட்ஸ்னு சொல்லி உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கேட்டகரி ஏரியா, ஒய் கேட்டகரி ஏரியா, இசட் கேட்டகரி ஏரியான்னு சொல்லிட்டு அது என்னென்ன எக்ஸ் கேட்டகரி இசட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதில் நம்ம ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு வந்து பிரிக்கிறாங்க. எந்தெந்த கேட்டகரி எக்ஸ், எந்தெந்த கேட்டகரி ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேட்டகரியில் நம்ம வந்து வரும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள். தமிழ்நாடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, ஈரோடு இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சிட்டிஸ் கிளாசிஃபிகேடு உங்களுக்கு வந்து இல்லை அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்ளை பண்ண மோடு வந்து ஆன்லைன் மோடு தான். அப்ளிகேஷன் ஃபார் இஸ் அவைலபிள் ஹேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக வந்து உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ் இப்போ கரண்ட்டாக என்னவா இருக்குது அதை கேட்பாங்க. நீங்கள் வந்து கிராஜுவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பீப்புளான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விச் லாங்குவேஜ் சப்மிட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இங்கிலீஷ்னு கொடுங்க, தமிழ்னா தமிழ் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விச் கேட்டகரி அப்ளிகபிள் யுவர் ஒர்க், நீங்கள் உங்களோட ஒர்க் எது ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து எல்எல்பி, எல்எல்எம் படிச்சிருந்தீங்கன்னா லா ஜட்ஜின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் முடிச்சிருக்கீங்கன்னா ஜேர்னலிசம் கொடுத்துக்கலாம். இல்லை ஜென்ரலாக அந்த எஜுகேஷன் கொடுங்க. இல்லை வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சர்லாம் அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னவா கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபெலோஷிப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபியூ லைன்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பிரைமரி பிளேஸ் ஆஃப் ஒர்க், உங்களுடைய ஒர்க் வந்து எந்த பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மெட்ரோ சிட்டியை நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. உங்களுடைய நேம் ஆஃப் த யுவர் மென்டர் ஆர்கனைசேஷன், இப்போ நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இது மெயில் ஐடி வந்து கேட்குறாங்க. அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கமிட்மெண்ட் வந்து சொல்லிட்டு ஃபெலோஷிப் வந்து நீங்கள் பார்ட் டைமில் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபுல் டைமில் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நீங்கள் பார்த்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸாக கொடுங்க. நீங்கள் வந்து யூஜி அப்படிங்கிறது வந்து ஃபுல் கரஸில் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட் டைம் கொடுங்க. இல்லை நீங்கள் ரெகுலராக ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கன்னா ஃபுல் டைம் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க சரிங்களா. இதான் பேசிக்காக வந்து கேட்குறாங்க. ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் திஸ் ஃபெலோஷிப் பிஃபோர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்என் கொடுங்க அப்படிலாம் வந்து வரணும் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டிட் யூ ஹேர் ஆஃப் திஸ் ஃபெலோஷிப், இந்த ஃபெலோஷிப்பை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலியமாக தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறதுனால யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு முடிஞ்சால் உங்களுக்கு ஓகே அப்படின்னா யூடியூப்/இன்டர்நெட் கஃபேன்னு கூட போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யூடியூப் அப்படிங்கிற கூட போட்டுக்கலாம் சரிங்களா. இதெல்லாமே பார்த்து படித்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்டாச்சு டாக்குமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய லெட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னு கொடுங்க. அதில் எழுதிக்கோங்க A4 ஷீட்டில். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரெஸ்யூம் பிடிஎஃப் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ப்ரொசீஜரு. வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமை பற்றி டவுட்ஸ் வருது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.